வெல்கம் டு ஜானிவா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த இந்த ப்ரெஷர் அரியர் எக்ஸாமினேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் நிறைய சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இப்போது லாஸ்ட் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த ப்ரெஷர் கேஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே 2025 நடக்குது. ஸோ இதோடைய செஷன் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும், ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் நீங்கள் எழுதுறத வந்து இது ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் இந்த கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் அரியர் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் செலக்டட் சென்டர்ஸில் மட்டும்தான் இது நடக்குது. ஸோ சென்னை, விழுப்புரம், ஆரணி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் தென் மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில். ஸோ பர்டிகுலரான ஒரு எக்ஸாம் சென்டரில் தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதுக்கு ப்ரெஷர் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 5,000 வந்து எக்ஸாம் ஃபீஸ், எக்ஸாமுக்கு அந்த பேப்பருக்கான ஃபீ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பேமெண்ட் பொறுத்தளவில் த்ரூ நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான், ஆன்லைன் மோடில் தான் இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரெஷர் அரியர் எக்ஸாமை வந்து நீங்கள் எப்போது அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 8 இருந்து ஸோ 17 வரையிலுமே, ஸோ ஈவினிங் 4 PM நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை வந்து இது பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட்டுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறை நீங்கள் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ நல்ல ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணி நீங்கள் ரீட் அவுட் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக உங்களால் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா இதுக்கு அடுத்து சான்சஸ் வந்து கொடுப்பாங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்னால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிறதே பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சிலபஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா MBA ரெலவெண்ட்டில் ஆனால் ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம் அண்ட் தென் தேர்ட் செம் HR ஃபினான்ஸ் இது எல்லா சப்ஜெக்ட்கானமே இம்பார்ட்டன்ட் கீ கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் தென் பர்டிகுலர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் அப்ளைட் ஆப்ரேஷன் ரிசர்ச், ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டியூஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு செஷன் வேணும் அப்படின்னா பேட்ச் அவைலபிள் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.